இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒர்க் போகவும் பிடிக்க மாட்டுது. அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால், அதுவே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக பிடிக்க மாட்டுது. எதனால இந்த நடக்குது, எதனால அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் வருதுன்றதை பார்த்துருவோமா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, அமௌண்ட் மேலே இருக்கிற க்ரேஸும் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ன்ற சோஷியல் மீடியா அவங்க மைண்ட் செட்டில் என்ன ஆகுதுன்னா, வெயிட் பண்ணுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இதுவே ஹை கிளாஸ் பீப்புள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதிலலாம் அவங்க வாங்குகிற பொருள் இல்லைன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட என்ன சொல்ல லைஃப் பார்ட்னர், இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுவே இந்த ரிச் பீப்புளோட எந்த லைஃப்புமே இல்லாமல் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் அதெல்லாம் பார்த்தானா அவனுக்கு என்ன மைண்ட் செட் வரும்? அது எப்படியாச்சும் நமக்கும் கிடைக்கும்டா, அப்போ நம்மளும் அவங்கள மாதிரியே என்ன பண்ணுறாங்களோ பண்ணிடலாம்டா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒன்று பிஸ்னஸ் பர்சனாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, இல்லை யூடியூபராக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா செலிபிரிட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த பீப்புளுக்கு இந்த 4 மேலே தான் க்ரேஸ் இருக்குப்போ. இதாங்க இப்போ இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட்டுக்கான காரணம் இந்த 4 விஷயம்தான். அவங்க இந்த 4 விஷயம் இருந்தால் தானே நம்மளும் இந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ பீப்புளையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஒன்று பார்த்து ஆசைப்பட்டால் நமக்கும் அது கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை தானே. ஆனால் அதுக்கான ப்ராசஸ் நம்ம திங்க் பண்ணுறது தாங்க தப்பு. அவங்களுக்கு அப்படி கிடச்சிருச்சுன்னா நமக்கும் அப்படி கிடச்சிருன்றது நம்பக்கூடாது. நம்ம லைஃப் இப்படியே போயிடுன்றதையும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. நமக்கு என்ன வருதோ அதை அப்டேட் பண்ணணுங்க. அவனுக்கு பிஸ்னஸ் வருது, அவனுக்கு தாட் இருக்குது, அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னா அவன் அதில் ஷைன் ஆகிறான், ஓகே. நமக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லைங்க, அது இல்லை. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது அதை பெஸ்ட்டாக கொடுப்போம், அதுலேருந்து ஏர்ன் பண்ணுவோம்னு நினைங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும்னு நினைங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் போகணுன்ற தாட் வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணுன்ற தாட் வரும். ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க, இருக்கிறத பெஸ்ட்டாக கொடுப்போம்னு நினைங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.